ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கேம் 1992 இருக்க 6th எபிசோட் தாங்க. அர்ஷத் மேத்தா எஸ்பிஐக்கு இன்னும் மிச்சம் கொடுக்க வேண்டிய பணம் கொஞ்சம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்ட மனுமந்திரா குரூப் ஷேர் மார்க்கெட் ஓப்பன் இருந்தா தான் அவன் பணத்தை சம்பாரிச்சு கடன் அடிப்பான். அப்போ ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆக கூடாது. அர்ஷத் மேத்தாவை கடன் பிரச்சனையில மாட்ட விட்டு ஷேர் மார்க்கெட்லயே அர்ஷத் மேத்தாவோட கதையை முடிக்க பிளான் பண்றாங்க மனுமந்திரா குரூப். அர்ஷத் மேத்தா ஷேர் மார்க்கெட் க்ளோஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா மணி மார்க்கெட்டுக்குள்ள வருவான். அங்க வச்சு அர்ஷத் மேத்தாவோட கதையை முடிக்க அஜய் கடியா ஒரு பக்கம் காத்துட்டு இருக்காரு. சுஜிதா தலால் கிட்ட சரத் பில்லாரி வந்து அர்ஷத் மேத்தா 500 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்காருன்னு சொன்னதை வச்சு சுஜிதா தலால் தன்னோட சோர்ஸ் மூலமாவும் வெபேசிஸ் மூலமாவும் அப்படி ஒரு மோசடி நடந்திருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணி எவிடன்ஸோட நியூஸ் பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சுஜிதா தலாலோட ஹெட் வந்து உங்ககிட்ட இருக்க எவிடன்ஸ் போதாது. அர்ஷத் மேத்தா பத்தி நீங்க நியூஸ் பப்ளிஷ் பண்றதா இருந்தா எஸ்பிஐ ஓட சீனியர் மேனேஜ்மென்ட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி இல்லனா நீங்க நியூஸ் பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சுஜிதா தலால் எஸ்பிஐ ஓட சேர்மனுக்கு நேரா கால் பண்ணி அர்ஷத் மேத்தாவோட 500 கோடி ரூபாய் விஷயத்தை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு அவரு உங்ககிட்ட இருக்கிற தகவல் எல்லாமே தப்பா இருக்கு, நீங்க தேவையில்லாம இந்த பிரச்சனை பெருசாக்காதீங்கன்னு சுஜிதா தலால் கிட்ட சொல்லிடுறாரு. ஒரு வழியா சுஜிதா தலாலுக்கு எஸ்பிஐ ஓட சீனியர் மேனேஜ்மென்ட்ல இருந்து அர்ஷத் மேத்தா இந்த மோசடி பண்ணிருக்காருன்னு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சுஜிதா தலாலும் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த நியூஸை பப்ளிஷ் பண்றாங்க. இப்படி 3 ரூபத்துல பிரச்சனை நமக்கு வரப்போகுதுன்னு அர்ஷத் மேத்தாவுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அர்ஷத் மேத்தா திரும்பவும் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தனி ஒரு ஆளா சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க.